ஓகே ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய ஆப்ரேஷன் செட்டில் வந்து 2 செட்டை என்னென்ன ஆப்ரேட் பண்ணலாம், யூனியன் பண்ணலாம், இன்டர்செக்ஷன் பண்ணலாம், செட் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், அப்படி இப்படிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஈஸியாக அந்த வென் டயக்ராம் ஒன்று போட்டு இப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். ஸோ இந்த லெக்சரில் வந்து நம்ம சில லாஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த செட்டில் இருக்கிற இதை வச்சு அதாவது யூனியன் இன்டர்செக்ஷன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது காம்படேட்டிவ் லா. காம்படேட்டிவ் லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அடிஷன்ஸில் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு 2 எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 எலமெண்ட்டை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்ப, இப்போ ஏயும் பியும் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் பியும் ஏயும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 + 2 என்னங்க வரும், 3 வரும். 2 + 1 என்னங்க வரும், 3 வரும். ஸோ இது வந்து என்ன எழுதலாம், a + b = b + a எழுதலாம், அப்படி தானே? ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ காம்படேட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை நம்ம செட்டுக்கு எழுதுறப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏங்கிற செட்டை பிங்கிற செட்டோட யூனியன் பண்ணுறப்ப அதுவும் பிங்கிற செட்டை ஏங்கிற செட்டை யூனியன் பண்ணுறப்ப சேமாக தாங்க வரும். அதே மாதிரி ஏயும் பி இன்டர்செக்ட் பண்ணுறப்பையும் பியும் இன்டர்செக்ட் பண்ணுறப்பையும் சேமாக தான் வரும். ஸோ காம்படேட்டிவ் லாஸ் ஆர் ட்ரூ ஃபார் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். ஓகேவா? அடுத்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லாங்கிறது இப்போ நம்ம 2 எலிமெண்ட் பற்றி பேசியிருக்கோம்ல, 3 எலிமெண்ட் அசோசியேட்டிவ் லானா எடுப்பாங்க. இந்த பிராக்கெட் வச்சுப்பாங்க, a × b ஆப்ரேட்ஸ் ஈக்குவல் டு, இந்த பிராக்கெட் மாற்றி போட்டாலும் சேமாக வரணும். அதாவது எப்படின்னா, இப்போ 1 + 2 + 3 = 1 + 2 + 3 ரெண்டு சேமாக வருமா? 1 + 2 + 3ங்கிறது என்னன்னா 5. 1 + 2 3, 3 + 3 6, 3 + 3 6, 1 + 5 6 சேமாக வந்துடுச்சு. ஸோ அசோசியேட்டிவ் லா ட்ரூ இன் அடிஷன். அதே மாதிரி 2 செட்டை வந்து நம்ம 3 செட் A யூனியன் B யூனியன் C பண்ணாலும் A யூனியன் B யூனியன் C பண்ணாலும் சேமாக வரும். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணாலும் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C பண்ணாலும் சேமாக தான் வரும். ஓகேங்களா? அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னா இங்கே 2 ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இங்கே எல்லாம் ++ன்னு தான் பேசியிருக்காங்க. இப்போ 2 ஆப்ரேஷன், அதாவது இப்போ 5 × 2 + 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி அதெல்லாம், இது ஆக்சுவலாக இது என்ன வரும்னா 5 × 2 + 3 அப்படிங்கிறது 5 வரும். 5 5 25 வரும். இது இப்படி மட்டும் தான் எழுதுவோம்மா, இப்படி கூட எழுதலாம், 5 × 2 + 5 × 3 இப்படி எழுதலாம்ங்க. ஸோ 5 2 10 வரும், +5 3 15 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப 25 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே யூனியன் இன்டர்செக்ஷன் தான் எழுதலாம். என்ன அப்படின்னா, A யூனியன் B இன்டர்செக்ஷன் C = என்ன பண்ணியிருக்கோம், இதை உள்ளே கொண்டுட்டு போவாங்க, A யூனியன் B இன்டர்செக்ஷன் B யூனியன் C, சாரி A யூனியன் C. ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எழுதுங்க, A இன்டர்செக்ஷன் ஆஃப் B யூனியன் C = A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C. இதுதான் இதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அடுத்து டிமார்கன்ஸ் லா. இந்த லா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன காம்ப்ளிமெண்ட் பற்றி பேச போகிறேன்னா அதனால என்ன அப்படின்னா, A யூனியன் B the whole bar = A bar இன்டர்செக்ஷன் B bar அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று A இன்டர்செக்ஷன் B the whole bar, ஆக்சுவலாக டேஷ்னு கூட சொல்லிக்கலாம், A bar யூனியன் B bar. அடுத்து ஐடென்டிட்டி லா. ஐடென்டிட்டி லா அப்படின்னா, ஓகே இப்போ அடிஷன் பாருங்க, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரோட எதை ஆட் பண்ணால் திரும்ப அதே நம்பரே வரும், 0. ஸோ இந்த மாதிரி எந்த இப்போ ஒரு செட்டு ஏன்னு இருக்கு, அதை எதோட யூனியன் பண்ணால் உங்களுக்கு அதே செட்டு வரும். அதே மாதிரி செட்டு ஏவை எதோட இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு அதே செட்டு வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 0 வந்து நம்ம எந்த நம்பரோட ஆட் பண்ணாலும் அதே நம்பர் வருது. இப்போ 100 எடுத்துக்கோங்க, 100 0ல் ஆட் பண்ணால் 100 வரும். அது மாதிரி எந்த நம்பரோட ஏவை யூனியன் பண்ணால் ஏ வரும், கண்டிப்பாக ஏவோட ஏவை யூனியன் பண்ணால் ஏ வரும். அது ஒன்று. வேற ஆக்சுவலாக அதுக்கு வேறு பேர் இருக்குது, ஸோ அதை நம்ம அப்புறம் வருவோம். வேறு என்ன அப்படின்னா, யூனிவர்சல் செட்னு சொன்னோம்ல, அதை யூனியன் பண்ணுங்க கண்டிப்பாக வரும். ஸோ ஏ யூனிவர்சல் செட் வந்து ஏ. ஸோ யூனிவர்சல் செட் ஆக்ட் as an identity element for set in union. இன்டர்செக்ஷன், ஏவோட எந்த எலமெண்ட் இன்டர்செக்ட் பண்ணால் ஏ வரும், அகைன் ஏ கரெக்டு தான், பட் அதுக்கு வேறு பேர் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா எம்டி செட். ஸோ எம்டி செட் இஸ் an identity element for intersection in the set language. ஓகேங்களா? ஸோ அடுத்து வேறு இன்னும் 2 லாஸ் இருக்குது.
ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தலாம் தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் லா, இன்னொன்று ஐடம்போடென்ட் லா. ஐடம்போடென்ட் லா அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து அதே எலமெண்ட்டோட யூனியன் பண்ண என்ன வரும், அதே எலமெண்டோட இன்டர்செக்ட் பண்ண என்ன வரும், அதுதான். இப்போ ஏங்கிற செட்டோட யூனியன் பண்ண என்ன வரும், ஏ தான் வரும். ஏங்கிற செட்டோட இன்டர்செக்ட் பண்ண என்ன வரும், ஏ தான் வரும். ஸோ இதுதான் ஐடம்போடென்ட் லா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் லா. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஏ பார் வரணும். ஏவை விட எதை யூனியன் பண்ணால் உங்களுக்கு ஏ பார் வரும், ஏவை விட எதை இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு ஏ பார் வரும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஏவோட எதை பண்ணாங்க ஏ பார் வரும், ஏவோட எதை யூனியன் பண்ணாலும் ஏ பார் வராதே. சரி, காம்ப்ளிமெண்ட் லாங்கிறது என்ன அப்படின்னா ஏ யூனியன் ஏ பார், இது ரெண்டையும் ஓகே ஏவையும் ஏ பாரையும் யூனியன் பண்ணால் என்ன வரும், இன்டர்செக்ட் பண்ண வரும். அந்த காம்ப்ளிமெண்ட்டை யூனியன் பண்ணால் என்ன வரும், இன்டர்செக்ட் பண்ணால் என்ன வரும். ஏங்கிற செட்டை ஏ பாரோட யூனியன் பண்ணுங்களேன். வெண்டைகிற ஞாபகம் இருக்கா, இது ஏங்கிற செட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஓகேவா, இது ஏ பி யூவாக இருக்குன்னா இது ஏங்கிற செட்டாக இருக்கும். ஏ பாருங்கிறப்ப இது தாண்டி மிச்சம் இருக்கிற எல்லாமே வரும். அப்போ யூனியன் பண்ணால் என்ன வரும், யூனிவர்சல் செட் வரும். இது ஏக்கும் ஏ பாருக்கு காமன் எதுவும் இருக்குமா, இருக்காது. ஸோ ஒரு எம்டி செட் வரும். இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஏ டேஷ், அது ஏ பார் ஏ டேஷ் எல்லாம் ஒன்று தான். ஏ டேஷில் ஹோல் டேஷ் பண்ணுறப்ப ஏ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஏபியூ, ஏ பாருங்கிறப்ப என்னங்க வரும், இதெல்லாம் வரும். this is ஏ டேஷ். அடுத்து ஏ டேஷ் திரும்ப ஒரு நீங்கள் டேஷ் எடுக்கணும், இது இருக்கிற எலிமெண்ட் இல்லாமல் எழுதுறோம். இது என்னங்க ஏ தான். ஸோ காம்ப்ளிமெண்ட் லா இதுதான். ஸோ இந்த லாஸ்ட்லாம் நீங்கள் வந்து வென் டயக்ராம் செக் பண்ணி பாருங்கள், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு. ஓகேவா, இதுதாங்க லாஸ் ஆஃப் அல்ஜீப்ரா ஆஃப் செட்டு. அதுக்கடுத்து இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வச்சு ஒரு சில ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா n ஆஃப் ஏ யூனியன் பி. ஒரு ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதே 3 செட்டுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of A intersection C minus n of B intersection C plus n of A intersection B intersection C. ஏன் அப்படின்னா 3 செட்டுங்கிறப்ப உங்களுக்கு நிறைய இன்டர்செக்ஷன் வரும். இது ஏன் இது மாதிரி மைனஸ் ப்ளஸ் மாற்றி மாற்றி வருது அப்படின்னா ஏ அப்படிங்கிறப்ப 7 எலிமெண்ட் 3 எலிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. ஆனால் ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை தானே எழுதுங்க, 2 தடவை எழுத மாட்டீங்கல்ல. ஸோ அதனால அந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் மைனஸ் பண்ணிடுறாங்க, ஒரு தடவை மைனஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதை நான் சொல்லலை. ஸோ 3 செட் எடுக்கிறப்ப இப்படி வரும்னு சொன்னேன். உங்களோட வென் டயக்ராம் ஏபிசி அப்படின்னு இதில் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது 1ங்கிறது என்ன அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. 3 செட்டுக்குமே காமனாக இருக்கிற எலிமெண்ட் 1. 2ங்கிறது ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிறது. 3ங்கிறது ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது. 4ங்கிறது பிக்கும் சிக்கும். 5ங்கிறது ஒன்லி ஏ டிஃப்ரென்ஸ் பிசி. இது தவிர இதானா ஒன்லி ஏ. அப்போ இது ரெண்டும் வரக்கூடாது. அப்போ எப்படி எழுதலாம், ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சின்னு எழுதலாம். அப்போ 6ங்கிறது பி டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் சி. 7ங்கிறது சி டிஃப்ரென்ஸ் ஏ யூனியன் பி. 8ங்கிறது ஏ யூனியன் பி யூனியன் சி த ஹோல் டேஷ். இதுதான் 8ங்கிற கொஸ்டின். இதுதாங்க 3 செட்டுக்கானது. இவ்வளோதான் இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வச்சு சொல்லலாம். இன்னொரு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம். என்ன ஆஃப் ஏ டிஃப்ரென்ஸ் பி நான் அங்கேயே பார்த்தேன், சொன்னேன், ஞாபகம் தெரில. ஏ டிஃப்ரென்ஸ் பி ஒன்றுமே இல்லைங்க.
ஏ யூனியன் பி மைனஸ் பி. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் போட்டு நான் சொன்னேன்னா எனக்கு அப்படியே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அப்படி வந்துடும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இவ்வளோதாங்க. இவ்வளோதான் செட்டு. நம்ம செட் லாங்குவேஜில் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து